சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மலேசியாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட 7 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பாக 3 குழு போட்டிகளில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 11 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 13 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். சென்னை திரும்பிய அவர்களுக்கு ஏர்போர்ட்டில் பெற்றோர், உறவினர் மற்றும் பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எனக்கு இப்ப அந்த மேட்சுக்கு போறதுக்காக என் காலேஜ்ல இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. நான் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஆனா என்னதான் நாங்க இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னும் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த சலுகைகள் கிடைச்சா நல்லா இருக்கும் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். இன்னி வரைக்குமே சிலம்பத்தை ஒரு மெயினான ஒரு ஸ்போர்ட்டா கொண்டு வரல யாருமே. அதுக்கான முழு மரியாதை எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. சோ அதுக்காக தான் நாங்க இந்த மேட்சஸ் எல்லாம் போய் இந்த பேட்டி மூலியமா எல்லாருக்குமே தெரிவிக்கிறதுக்காக இவ்வளவு நாங்க பண்றது எல்லாமே அதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கேம் இன்டர்நேஷனல் ஒரு நேஷனல் போய் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான மதிப்பை அவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலியமாவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல அவங்களோட ஸ்டடீஸ்க்கோ ஏதோ ஒன்றுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது பணமாவோ இல்ல வேற ஒரு உதவியாவோ ஏதோ பண்ணி. ஆனா சிலம்பமுக்கு என்னதான் அப்படி ஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்ன வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரலன்னு நாங்க நினைக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியற மாதிரி வெளி வரணும், எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நாங்க மட்டும் இல்ல, இந்த நாட்டை சுத்தி நிறைய மாவட்டங்கள்ல சின்ன சின்ன ஊர்கள்ல சிலம்பம் கத்துக்கிட்டு இந்த மாதிரி வெளியவே தெரியாத திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அபுதாபி, தாய்லாந்து, இந்தோனேஷியா, இலங்கை மற்றும் இந்தியா அப்படின்ட்டு 6 நாடும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 500 மாணவர்களுக்கு மேல இருந்தாங்க. 6 நாடுகள்ல இருந்து 500 மாணவர். அபுதாபில இருந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இவ்வளோ சிலம்பத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ டிராவல் பண்ணி ஒரு 4000-5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சிலம்ப மேட்சில் கலந்துக்கணும் அளவுக்கு சிலம்பம் வளர்ந்து இருக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அதுக்கான சரியான வரைமுறைகள் இருக்கா அப்படின்னும் போது தான் இல்லை. இப்போ என்னன்னா 2023 எங்களோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க. SDAT ரத்து பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய வாட்டி நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் கேட்டோம். இருந்தாலும் அவங்க அந்த அங்கீகாரத்தை மறுபடியும் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. சிலம்பத்துக்கான முறையான அங்கீகாரம் முதல் SDAT கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கான பலன்கள் எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். ஆனால் இன்னும் அந்த அங்கீகாரமே எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரணங்கள்லாம் சரி பண்ணிட்டு நாங்க போய் முறையிடுறதுக்கு தயாரா இருக்கோம். அவங்க எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியால இருந்து ஒரு 3 டீம் போனாங்க. 3 டீம்ல எங்க டீம் 11 பேர் கூப்பிட்டு போனேன். அதாவது ஒரு பிளேயருக்கு 2 கேட்டகரி அப்படின்னும் போது 22 கேட்டகரி வருது. அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு கேட்டகரி கலந்துக்கான 21 மெடல். அதுல 13 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம், மொத்தம் 21 மெடல் நாங்க அச்சீவ் பண்ணோம். மலேசியா ஓவரால் சாம்பியன்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இந்தியா செகண்ட் வந்துச்சு. தேர்ட் சிங்கப்பூர் வாங்கினாங்க.